எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தா, அடட இது என் மிஷின்ல சூப்பரா வேலை செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கம்ப்யூட்டர்ல அது சொதப்புன கதையை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு பெரிய தலைவலிக்கு தீர்வு கொடுத்த டாக்கர் மற்றும் கண்டெய்னர்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ம். நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை இந்த வார்த்தைய சொல்லியிருப்போம் இல்லையா? நம்ம மணிக்கணக்கா ஏன் சில சமயம் ராப்பகலா உழைச்சு ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குவோம். நம்ம லேப்டாப்ல அது பக்காவா ஓடும். ஆனா அதையே நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல சர்வர்லயோ ரன் பண்ண சொன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த எரிச்சலூட்டும் பிரச்சனைக்கு டாக்கர் எப்படி ஒரு சூப்பரான தீர்வை கொடுக்குதுன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த ஒர்க்ஸ் ஆன் மை மெஷின் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே கண்டெய்னர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சில குழப்பங்கள் தான். சொல்லப்போனா ஒரு சாஃப்ட்வேரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. இதுக்கு ஒரு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல டிபெண்டன்சி ஹெல், அதாவது நம்ம ஆப்புக்கு தேவையான ஒரு லைப்ரரி இன்னொரு ஆப்புக்கு தேவையான வெர்ஷனோட சண்டை போடும். அடுத்து சீரற்ற சூழல்கள். என் கம்ப்யூட்டர்ல ஒரு செட்டிங் இருக்கும், உங்க கம்ப்யூட்டர்ல வேற மாதிரி இருக்கும். இதனாலேயும் பிரச்சனை வரும். மூணாவதா ஒரு சின்ன அப்டேட் செஞ்சா கூட அது மொத்த சிஸ்டத்தையும் பாதிச்சு செயலிழக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா இதையெல்லாம் சரி பண்றதுக்கான செட்டப் முறைகளும் ரொம்பவே சிக்கலா குழப்பமா இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி சும்மா இருந்தல, அது பல கட்டங்களா வளர்ந்து வந்திருக்கு. வாங்க பேர் மெட்டல் சர்வர்ஸ்ல இருந்து விர்ச்சுவல் மிஷின்கள், அதாவது விஎம்ஸ் வரைக்கும் நாம எப்படி பயணம் செஞ்சோன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பார்ப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்வர்ல ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அதுக்குள்ளேயே நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸ்களையும் இன்ஸ்டால் பண்ணினோம். அதுதான் பேர் மெட்டல். அப்புறம் 2000கள்ல ஒரு பெரிய சர்வரையே பல குட்டி குட்டி கம்ப்யூட்டர்களா பிரிச்சோம். அதுதான் விர்ச்சுவல் மிஷின்கள். ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு தனி ஓஎஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு படி மேல போய் ரொம்பவே இலகுவான திறமையான கண்டெய்னர்களை பயன்படுத்துறோம். இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, இதுதான் கேம் சேஞ்சர். கண்டெய்னர்கள் விஎம்ஸ் மாதிரி ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்குது. ஆனா மத்த விஷயங்கள்ல தான் அசலைன மேஜிக் இருக்கு. விஎம் ஸ்டார்ட் ஆக பல நிமிடங்கள் ஆகும், ஆனா கண்டெய்னர்கள் வெறும் வினாடிகள்ல ரெடி. ரிசோர்ஸ் பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு விஎம் பல ஜிகாபைட்ஸ் இடத்தை எடுத்துக்கும் போது கண்டெய்னர் வெறும் மெகாபைட்ஸ்ல முடிஞ்சிடும். அடேங்கப்பா! விர்ச்சுவல் மிஷின்களோட பெரிய மைனஸ் பாயிண்டே இதுதாங்க. ஒவ்வொரு விஎம்முக்கும் தனியா ஒரு முழு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். அதாவது உங்ககிட்ட 5 விஎம் இருந்தா 5 தனித்தனி ஓஎஸ் காப்பி இருக்கும். இதனால தேவையில்லாம எவ்வளோ இடமும் ரேமும் வீணாவது பாருங்க. இந்த திறனற்ற முறைக்கு ஒரு மாற்று தான் கண்டெய்னர்கள். ஆமாங்க, கண்டெய்னர்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நேர்த்தியான எளிமையான தீர்வு. அவை ரொம்பவே இலகுவா எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப திறமையா வேலை செய்யும். இதுதான் கண்டெய்னர்களோட ரகசியமே. ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் தனி ஓஎஸ் கிடையாது. அதுக்கு பதிலா எல்லா கண்டெய்னரும் அந்த மெயின் கம்ப்யூட்டரோட ஓஎஸ் கெர்னல, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மூளைப்பகுதியை பகிர்ந்துக்குது. ஒரே மூளையை எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி தான். இதனால தான் அதுங்க ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் அதிவேகமாகவும் இருக்கு. சரி, அப்போ கண்டெய்னர் இமேஜ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம அப்ளிகேஷனோட ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்ம ஆப்பை இயக்க தேவையான கோட், லைப்ரரிகள், செட்டிங்ஸ்னு எல்லாத்தையும் ஒரே பார்சலா பேக் பண்ணி வச்சிடுவோம். அதுதான் இமேஜ். ஓகே, இமேஜ் தான் ப்ளூ பிரிண்ட்னா அப்ப கண்டெய்னர்னா என்ன? இன்னும் சிம்பிள். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நாம கட்டின இப்போ இயங்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் தான் கண்டெய்னர். சொல்லப்போனா இமேஜ் ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபைல் மாதிரி, கண்டெய்னருங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு லைவ் ப்ரோக்ராம். இந்த ஸ்லைடு இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. புரோகிராமிங் தெரிஞ்சவங்களுக்கு இமேஜுங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி, கண்டெய்னருங்கிறது அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் மாதிரி. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இமேஜ் ஒரு வீட்டை கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட்னா, கண்டெய்னர் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கட்டினா உண்மையான வீடு. அவ்வளவுதான். சரி, தியரி எல்லாம் போதும். இதுவரைக்கும் கண்டெய்னர்னா என்ன, இமேஜ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி இயக்குறதுன்னு செஞ்சு பார்க்கலாமா? இது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பாருங்க. டாக்கரை கத்துக்கிற ஒவ்வொருத்தரும் முதல்ல டைப் பண்ற மேஜிக் கமாண்ட் இதுதான்: டாக்கர் ரன் ஹெலோ வேர்ல்ட். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜியே வேலை செய்யுது. நீங்க அந்த ஒரு வரி கமாண்ட டைப் பண்ணதும் பின்னாடி ஒரு 4 விஷயம் சட்டுன்னு நடக்குது. முதல்ல உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற டாக்கர் பின்னாடி இயங்குற டாக்கர் டீமன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸோட பேசுது. ரெண்டாவதா அந்த டீமன் இன்டர்நெட்ல இருக்கிற டாக்கர் ஹப்ல இருந்து ஹெலோ வேர்ல்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணுது. மூணாவதா அந்த இமேஜை வச்சு ஒரு புது கண்டெய்னரை உருவாக்குது. கடைசியா அந்த கண்டெய்னரோட ரிசல்ட்டை நம்ம ஸ்கிரீன்ல காட்டுது. இவ்ளோ விஷயமும் ஒரு நொடியில நடந்துடுது. இந்த ஹலோ வேர்ல்டெல்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். டாக்கரோட உண்மையான சக்தி இதுக்கு மேல தான் இருக்கு. வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம்.
டாக்கர் ஃபைலுங்கிறது ஒண்ணுமே நம்ம சொந்த அப்ளிகேஷனுக்கே ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கான ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. நம்ம அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல வரிசையா எழுதிடலாம். இதனால யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் நம்ம அப்ளிகேஷனை ஒரே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இயக்க முடியும். இதோ பாருங்க, ஒரு நிஜ உலக உதாரணம். NGINX அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு வெப் சர்வர். இந்த ஒரே ஒரு கமாண்டை ரன் பண்ணா போதும், எந்த விதமான சிக்கலான செட்டப்பும் இல்லாம நொடிப்பொழுதில் ஒரு முழுமையான வெப் சர்வர் உங்க கம்ப்யூட்டர்ல இயங்க தொடங்கிடும். இதுதான் கண்டெய்னர்களோட உண்மையான பவர். இப்போ உங்களுக்கு டாக்கர் ஏன் முக்கியம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ஒர்க்ஸ் ஆன் மை மஷீன்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இந்த சக்தி வாய்ந்த கருவியை வச்சு நீங்க அடுத்து என்ன பிரமாதமான விஷயத்தை உருவாக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க பயணம் இப்போதான் தொடங்குது.